ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட. எதனால் 3 நாளாக வீடியோ வரலன்னா ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை. புதன்கிழமை அன்னைக்கு லாஸ்ட்டாக வேலைக்கிழமை அன்னைக்கு வீடியோ வந்திருக்கும். அது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி வேலைக்கிழமை போட்டேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளாக வீடியோ வந்திருக்காது. ஏன்னா புதன்கிழமை சாயந்தரம் என் வீட்டில் நடந்த பிரச்சனை அந்த மாதிரி. அதிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை. ஜுரம்னு ஜுரத்தில் நான் இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் கண் கலங்கி நிற்க போகிறதே இல்லை. ஏன்னா அதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன். நான் அழக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் அழுது தான் வந்து இன்றைக்கி நான் வந்து உடம்பு முடியாமல் இந்த அளவுக்கு ஜுரத்தில் வந்து நான் படுத்திருக்கேன். சரிங்களா? என் குழந்தைக்கும் நான் சமைச்சு கொடுத்துட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு நான் இந்த உடம்பு முடியாதல இந்த ஜுரத்தில் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு தான் தெரியும். என் கூட பேசுகிற என் ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிம்மா, இப்போ என்னதாம்மா, ஏதாவது ஒரு கதை எடுத்துன்னு வந்திருப்பல்லம்மா, அவங்க மேலே பழி சொல்கிறதுக்குன்ட்டு அந்த கதையை சொல்லுமா அப்படின்னு சொல்லுவீங்க. புதன்கிழமை நடந்த கதையை வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃபோட நாளைக்கு வீடியோ போடுறேன். வெள்ளிக்கிழமை நடந்த கதையை வந்து ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை, நாளைக்கு தான் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போடுறேன். அதாவது வந்து வேலை வெள்ளி இந்த 2 நாள் நடந்த கதையை வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போது நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படியும் இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு பொம்பளையால் செய்ய முடியுமா? நம்ம ஊர்லேயும் இவ்வளோ மோசமான பொம்பளைங்க இருக்குமா? எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னால் சத்தியமாக உட்காரக்கூட முடியல. அந்த அளவுக்கு நிலைமையில் நான் உட்காந்துங்கிறேன். கரெக்டாக மணி 5:30. நான் 4:30 மணிக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எப்போவும் எழுந்திருக்கிற டைமில் அரிக்கி டிஃபன் செய்யணும்னு எப்போவும் எழுந்திருக்கிற டைமில் எழுந்திரிச்சிட்டேன். நான் நேற்று நைட்டு நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையில் விடிய நான் எழுந்திரிச்சு போகிறப்போ ஒரு பொம்பளை வெளியும் துணி காய போடக்கூடாதுன்ட்டா, உள்ளேயும் காய போடக்கூடாதுன்ட்டா. உள்ளே காய போட்ட கொடி கயிறை அறுத்து வச்சுருக்காங்க. ஒரு நீட்டு கொடி இருக்குதுன்னா கட்டாய் விழணுமா இல்லையா? அதாவது வந்து எப்படின்னா 2 பார்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. கட் பண்ணிவிட்டு நான் துணி போடுற பக்கத்தை நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் துணி போடுற பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அவங்க துணி போடுற சைடில் வந்து கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் நேற்று வந்து அவங்க பசங்க துணியும் அந்த கொடியில் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன, இப்போது காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போகிறேன். விடிய காலம் 4:30 மணிக்கு அப்படியே துணிங்க எல்லாமே கீழே விழுந்து ஓகேங்களா கிடக்குது. சரி, ஓகே, இதுவும் நல்லதுக்கு தான். என்ன, நீ ஏம்மா இவ்வளோலாம் அனுபவிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோலாம் இங்கே அனுபவிச்சுன்னு இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு சொத்து வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் நான் சொல்லிட்டேன். நான் சொத்துக்கு அலையில. என்ன, நான் ஆசைப்படுறதுலாம் இங்கே என் புருஷனுக்கு பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்றேன். எனக்கு எதுவுமே இங்கே வந்து எனக்கு சரியில்லைன்னும் போது நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும்? இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? என்னை அழ வைக்கிறாங்க. நான் அழுது நான் வீக்காகி நான் உடம்பு முடியாமல் நான் படுத்துங்கிறேன். என்னை அழ வைக்கிறவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. கடவுள்னு ஒருத்தவன் இருக்கான். என்ன, இன்னைக்கு நான் அழுகுறேன், என்னை அழ வச்சு பார்க்குறாங்க. நாளைக்கு அவங்க அழ மாட்டாங்க. அவங்கள அழ வைக்க மாட்டாங்க அந்த கடவுள். நான் யாருக்கிட்ட என்ன பிரச்சனைக்குன்னு நான் போகிறேன், எதுவுமே கிடையாது. அந்த கடவுளுக்கு தெரியும். என்ன, நான் வந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே கரண்ட்டு போனால் கூட இந்த வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே நான் அடிச்சிருக்கேன். குளிக்கிறதுக்கு வெளியே போகிறேன். பாத்திரம் கூட அவங்க மூச்சிட்டு இருக்கும்போது போய் தேய்க்க மாட்டேன். அவங்க மதியத்தில் தூங்குனாங்கன்னா அப்போ போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துடுவேன். என்ன, சத்தியமா என் புள்ள சத்தியமா நான் கும்பிட்ற அந்த முருகர் சாய்பாபா சத்தியமா நான் இங்கே இப்படி தான் இருக்கேன். என்ன, என்னால் முடியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
டார்ச்சல், பிரச்சனை மேலே பிரச்சனை. என்ன இப்படியா கொடுத்துட்டு இருந்தா நான் ஒரு பொட்டச்சி என்ன பண்ணணும், என்ன பண்ணட்டும்? என் புருஷன்கிட்ட சொன்னாலும் கேட்கல. நான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி சென்னைக்கு போயிடலாமா அப்படின்றது தோணுது. சென்னைக்கு போயிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்றது. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியான தலையெடுத்து? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு அறிஞ்சு நான் இந்த வீட்டில் எந்த பாவமும் பண்ணலையே. என் புருஷன் காசு கொடுக்காத ஒரு பிரச்சனையா? நான் இந்த வீட்டில் வேலை செய்யாத ஒரு பிரச்சனையா? என்னால் உடம்பு முடியலங்க சத்தியம்மா. என்ன 3 நாளாக நான் இந்த வீட்டில் உடம்பு முடியாமல் நான் என் பிள்ளையாச்சினே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு துணி காய போடுறதுக்கு என்னங்க வந்தது? நான் இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள இன்னும் எவ்வளோ தாங்க நான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறது? ஐயோ பாப்பா போதுண்டப்பா, தயவு செஞ்சு இந்த அதர் ஸ்டேட்டுன்ற ஒன்று நம்பி இந்த என்ன சொல்கிறாங்கங்க, என்ன நான் அதர் ஸ்டேட்டு நாயாங்க? நான் அதர் ஸ்டேட்டு நாயா? இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த முடிவு எடுத்துருக்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏன் இப்போ எனக்கு அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு காமிச்சிட்டு என்னால் உட்காந்து படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. இப்போ கரெக்டாக மணி 5:30 மணி. யார்கிட்ட அது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுக்கிறேன்னே.